நீ வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது. அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது. அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட. இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன்.
எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். லூக்கா நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 35 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது இயேசுவின் பெற்றோர் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப் புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவது இல்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்படுகிற ஆண்டவர் இயேசு தருகிற செய்தி, இந்த சமூகத்திலே பிறக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பொது வாழ்வுக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டியவர்கள். அதற்கு சில மதத்தை சார்ந்த சடங்குகள் இருக்கும். அந்த சடங்குகளை உள்வாங்கிக் கொண்டு, அந்த சம்பிரதாயங்களை உள்வாங்கிக் கொண்டு, அதே வேளையிலே நாம் எதற்காக அர்ப்பணிக்கப்பட போகிறோம் என்ற நிலைப்பாடும் உறுதிப்பாடும் இல்லை என்று சொன்னால் அதற்கு ஏற்றாறு போன்ற செயல்பாடு நம்மிடத்திலே அமையாது. எனவே இந்த சடங்குகளை அப்பாற்பட்டு நாம் இந்த சமூக வளர்ச்சிக்காக எத்தனையோ பிரச்சனைகள் இந்த சமூகத்திலே வந்து கொண்டே இருக்கிறது. இவைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பிள்ளைகளாக, தங்களை அர்ப்பணிக்கின்ற மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய வழிபாட்டின் சிந்தனையாக எனக்கு தோன்றுகிறது. உண்மையிலேயே நாம் அர்ப்பண மலர்களாக நாம் இந்த உலகத்திலே நாம் வலம் வருகிறோமா என்று ஒவ்வொருவரும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஒரு யூத ஆண் குழந்தை பிறந்த பிறகு 3 சடங்குகளை பெற்றோர் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். ஒன்று, விருத்த சேதனம். குழந்தை பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதன சடங்கு நிறைவேற்றப்பட்டது. இந்த ஒரு புனிதமான சடங்காக கருதப்பட்டது.
எந்த அளவுக்கு என்றால், ஒருவேளை 8ஆம் நாள் ஓய்வு நாளாக இருந்தால் இதன் நிறைவேற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை. சாதாரண வேலையை செய்வதில் அதிக அக்கறை காட்டுகிற ஓய்வு நாளில் விருத்த சேதம் செய்வதற்கு அனுமதி உண்டு என்பதில் இருந்தது. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதனால் நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு இதேபோல் நிறைய சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், செயல்பாடுகளை விட்டுறோம். இரண்டாவது, தலைப்பேறு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படுதல். எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்தபோது அவர்களை விடுவிக்காமல் பார்வோன் மன்னன் இறுகிய மனத்தோடு இருந்தான். அந்த சமயத்தில் ஆண்டவர் எகிப்தில் இருந்த கால்நடைகள் முதல் மனிதர்கள் வரையிலான தலைப்பேறுகளை சாகடித்தார். ஆனால் இஸ்ரேல் மக்களின் தலைப்பேறுகள் காப்பாற்றப்பட்டன. அதை நினைவுகூறுகின்ற வகையில்தான் தலைப்பேறுகள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இதனை மீட்பதுதான் இந்த சடங்கு. அதை எண்ணிக்கை 18-15 நாம் பார்க்க முடியும். மனிதராயினும் விலங்காயினும் முதலில் கருப்பை திறக்கும் அனைத்திலும் அவர்கள் ஆண்டவருக்கு படைக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடையது ஆயினும் மனிதரில் தலைப்பேறானவனை நீ மீட்டுக் கொள்ளலாம். தீட்டான விலங்கின் தலையீற்றையும் நீ மீட்க வேண்டும். 1 மாத காலத்தில் நீ அவற்றை மீட்கும் போது அவற்றின் மீட்பு தொகை தூயக செக்கோல் நிறைப்படி 5 வெள்ளிக்காசுகள் என்று குறிப்பாய். அது 12 கிராம் ஆகும். இது ஏறக்குறைய 1 மாதத்தின் கூலியாக கருதப்படுகிறது. 3வது சடங்கு தூய்மை சடங்கு. ஆண் குழந்தை பிறந்தால் குழந்தையை பெற்றெடுத்த தாய் 40 நாட்களுக்கு தீட்டும், பெண் குழந்தை பெற்றெடுத்தால் 80 நாட்களுக்கு தீட்டாகவும் இருப்பாள். அவளுடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கு தடை இல்லை. ஆனால் அவள் ஆலயத்திற்குள் நுழைய முடியாது. இதுவும் விவிலியத்திலே தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது, லேவியர் 12ஆம் அதிகாரத்திலே. இதனை நீக்குவதற்கு செம்மறி ஆடு எரிபலியாகவும் புறா பாவம் போக்கும் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டியது. இது அதிகம் செலவாகும் என்பதால் இதற்கு மாற்றாக 2 மாடப்புறாக்களை ஆலயத்தில் காணிக்கையாக செலுத்தலாம். எனவே புறாக்கள் ஏழைகளின் காணிக்கையாக பார்க்கப்பட்டது. இந்த 3 சடங்குகளுமே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடையது, மக்களுடையது என்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாம் நமது வாழ்விலே நாம் கடவுளுக்கும் மக்களுக்கு உரியவர்கள் என்பதை உணர்ந்திருக்கிறோமா அல்லது உணரச் செய்திருக்கிறோமா? ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்னும் திருச்சட்டத்தின்படி இயேசுவின் பெற்றோர் குழந்தை இயேசுவை கோவிலுக்கு எடுத்து சென்று அர்ப்பணித்த நிகழ்ச்சியை தான் நாம் பார்த்தோம். நமது குழந்தைகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வை இந்த நிகழ்வு நமக்கு தருகிறது. நாம் பெற்றெடுக்கிற குழந்தைகள் ஏதோ நம் குடும்பத்துக்கு மட்டும் சொந்தம் என்று நிச்சயமாக தவறாக நினைத்துவிடக் கூடாது. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் சமூகத்திற்கு சொந்தமானது, இறைவனுக்கு சொந்தமானது, இறை காரியங்களுக்கு சொந்தமானது, இறை காரியங்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகிற குழந்தைகள். ஒவ்வொரு குழந்தையும் உங்களுடையது அல்ல அல்லது என்னுடையது அல்ல. இது நம்முடைய குழந்தைகள், கடவுளின் குழந்தைகள். நம்ம வழியாக குழந்தையே கடவுளால் இறைவனால் இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறார், அவ்வளவுதான். அன்னை மரி தம் தலைப்பேறான குழந்தை ஆலயத்தில் அர்ப்பணித்து இந்த உலகம் உய்வதற்காக அவரை ஈகம் செய்கிறார். சில சமயங்களிலே எழுச்சியாகவும் வீழ்ச்சியாகவும் இந்த குழந்தை தென்படலாம். அதுபோலவே ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளை ஆன்மீக ரீதியிலே மட்டுமல்ல சமூக ரீதியிலும் அர்ப்பணிக்க செய்ய வேண்டும் என்பதை இன்றைய வாசகம் விடுக்கிற அழைப்பு. ஆமென். மன்றாடுவோமாக. அனைவருக்கும் தந்தையாம் இறைவா, உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற குழந்தை செல்வங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த எமது குழந்தைகள் உமது கொடைகள், உமக்கே உரியவர்கள் என்று உணர்ந்து உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்கென்று நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அதன்படி அவர்கள் வாழ அருள்தாரும். குழந்தைகளை எங்களுக்கென்று சொந்தம் கொண்டாடாமல் அவர்கள் உமக்கும் இந்த சமூகத்துக்கு உரியவர்கள் என்ற உணர்விலே அவர்களை வளர்த்தெடுக்க எங்கள் யாவருக்கும் வரம் தாரும். ஆண்டவரே, ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். பலருண்டு அந்த
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். என்ன இயேசுவே, நான் தான் அஞ்சலி. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அன்பின் அருட்பலியில் அகமே காணிக்கை அருளே அஞ்சலி. ஆனந்த மலர்கள்
பாசபலியில் பகையெல்லாம் மறைய வெளிவேஷம் களைந்து நிஜ வாழ்வு மலர மலர் பாதம் படைத்தோம் அடையாள வடிவில். இனி வாழும் வாழ்வின் பொழுதெல்லாம் உமதாய் இதயத்தின் சுவாசம் இறையாட்சி பணிக்காய் அருள் வேண்டி வந்தோ வாழ்வாகும் பலியில். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.